ஹலோ ஆல், வெல்கம் டு ஃபினாலஜி தமிழ். நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் இப்போ தான் ஒரு பிகினராக இருக்கீங்களா, அல்லது இப்போ தான் நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒன்று தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி எந்த ஒரு நாலேஜ் இல்லைனாலும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மூலயமா ஃபண்ட் மேனேஜர்ஸ் நம்மளோட ஃபண்டை மேனேஜ் பண்ணி டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுப்பாங்க. அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோத்திலால் ஆஸ்வல் நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் பற்றி தான் நம்ம இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இது ஸ்டார்ட் ஆகி ஒரு 1 இயர் தான் கம்ப்ளீட் ஆக போகுது. இது ஒரு இப்போ தான் லான்ச் ஆகியிருக்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது ஆக்சுவலி இட் வாஸ் ஸ்டார்டட் இன் ஜூன் 2024 அப்படி ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அண்ட் இதில் நீங்கள் அரவுண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க நல்ல ஒரு க்ரோத்து தான் ஃபார் த பாஸ்ட் லான்ச் ஆனது நல்ல ஒரு க்ரோத் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் த பாஸ்ட் 1 மந்த்னு பார்த்தீங்கன்னா இவங்க 20.25% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபார் த பாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா 30.54% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் மோத்திலால் ஆஸ்வல் நிறையாவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் தான் ஃபார் த பாஸ்ட் இயர்ஸாக கொடுத்துருக்காங்க. 10 இயர்ஸாகவே நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இந்தியா டைரக்ட் ஃபண்ட் க்ரோத் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பேசிக்கலி ஒரு ஈக்விட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் தீமேட்டிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீமேட்டிக்னா என்னது? ஒரு தீம் பேஸ்ட் பர்டிகுலராக இந்த செக்டாரில் தான் அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆப்வியஸாக அதிக ரிட்டர்ன்ஸ் இருக்கிறதுனால அதிக ரிஸ்க்கும் இங்கே ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஈக்விட்டினா நிறையா ஷேர்ஸ் தான் வாங்குவாங்க. டெப்டாவோ கேஷாவோ அதை கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. நிறையா ஸ்டாக்ஸ் தான் வாங்கி வச்சுருப்பாங்க. அண்ட் இதை நம்ம இப்போ இந்த ஒரு ரிட்டர்ன்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். 30.54% ரிட்டர்ன்ஸை மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே க்ரோத்தோட இது ப்ரொசீட் ஆச்சுன்னா நமக்கு எப்படி கிடைக்கும்னா மந்த்லி ஒரு 10,000 மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா போதும். அண்ட் ஆனுவல் ஸ்டெப் அப் ஆஃப் 5% கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வருஷம் நீங்கள் 10,000 அப்படின்னு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அண்ட் ரெண்டாவது வருஷம் 10,500ன்னு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. மூணாவது வருஷம் 10,150 அப்படி, ஓகேவா? ஸோ 11,050 ரூபா அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வாட்டையும் 5% நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் இவங்களோட நம்ம எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ்னு 30% கொடுத்துருக்கோம். டைம் பீரியட் ஆஃப் 10 இயர். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம ஒரு 10 வருஷத்தில் 15 lakh நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். 15,09,347 இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ நமக்கு ரிட்டர்ன்ஸ் மட்டுமே 52,36,269 ரிட்டர்ன்ஸ் மட்டுமே வந்திருக்கும். ஸோ ஆல் டுகெதர் டோட்டலாக நமக்கு 67,45,616 கிடச்சிருக்கும். ஸோ இது ஒரு புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறது. ஸோ நம்ம நம்பி இது இட் இஸ் அ மோஸ்ட் ஃபேமஸ் பிராண்ட் அப்படின்னே சொல்லலாம், மியூச்சுவல் ஃபண்டு சொல்லலாம். ஸோ நம்ம தைரியமாகவே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் ரிஸ்க் ஜாஸ்தி. ஸோ ரிஸ்க் ஃபேக்டரை நம்ம பேர் பண்ணிக்கணும். அண்ட் இவங்களோட என்ஏவி ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஏவி அப்படின்னா ஒரு ஸ்டாக்கோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 10.32 10 ரூபா 32 பைசா. அண்ட் இவங்களோட மினிமம் சிப் அமௌண்ட் 500. அண்ட் இவங்களுக்கு என்ன ரேட்டிங்ஸ் கொடுக்கல. அண்ட் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் கூட ஆகலை. ஆனாலும் இவங்களோட ஃபண்டு சைஸ் 2,875 கோடி வந்திருக்கு. சரியா? அண்ட் இவங்களோட ஹோல்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா வெறும் 18 தான் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. 18 ஸ்டாக்ஸ் தான் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயினாக செக்டார்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 3 செக்டார் தான். நீங்கள் பார்த்தீங்கனாலே கேபிட்டல் கூட்ஸ், கெமிக்கல்ஸ், அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன், இது மட்டும் தான் இருக்கும் அந்த 18லேயுமே நான் கோ த்ரூ பண்ணதில். ஸோ அதையும் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு ஸ்டாக்லேயும் எவ்வளோ பர்சன்டேஜ், 19.79%, 18.53%. இது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், இங்கே பாரத் எலக்ட்ரானிக்ஸ், சோலார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெமிக்கல்ஸ், கேபிட்டல் கூட்ஸ், கம்யூனிகேஷன் சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இவங்க ஃபுல்லாகவே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்களோட ஹோல்டிங் அனாலிசிஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஈக்விட்டியில் தான், அதாவது ஸ்டாக்ஸில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 0.3% டெப்டாகவும், கேஷ் அப்படின்றது எதுவுமே கிடையாது, நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ 0.3% மட்டும் தான் டெப்ட் ஃபண்டாக வச்சுருக்காங்க. அண்ட் ஈக்விட்டி செக்டர் அலோகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 75% கேபிட்டல் கூட்ஸ்லையும், கெமிக்கல்ஸில் மட்டும் 16.0% கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றதில் 8.7% கொடுத்துருக்காங்க.
அண்ட் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடியும் அதோட அட்வான்ஸ் ரேஷியோஸ் பற்றி நமக்கு லேர்ன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ். ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காமல் சேனலுக்கு பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. ஒரு டேர்ம்ஸையும் வந்து நாங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து டாப் 5ல் 71%, டாப் 20ல் 100% அண்ட் பிஇ ரேஷியோ 47.17% இருக்குது. அண்ட் பிபி ரேஷியோ 11.69. ஆக்சுவலி பிஇ ரேஷியோ அப்படின்றது ஒரு 20s கிட்ட இருந்தால் அது வந்து ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம். பிகாஸ் இது இப்போ தான் லான்ச் பண்ணி 1 இயர் கூட கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அதனால இது கம்மியாக இருக்குது. சரியா? ஸோ எப்போவுமே வந்து இது நியூலி லான்ச்ட் அப்படின்றதுனால நம்ம நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இவங்களோட பேரலாக இருக்கிற மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் நல்ல ரிட்டர்ன்ஸே கொடுத்துருக்கு. ஸோ நம்ம பண்ணலாம். இவங்களோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 500 இருக்கணும், செகண்ட் 500 அண்ட் மினிமமும் 500 தான் இருக்கணும். அண்ட் மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். அண்ட் இவங்களோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல் ஓவராக வந்து நெகட்டிவ்ல இருக்குது. அண்ட் ஃபார் த பாஸ்ட் 6 monthsல வந்து ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் மட்டும் 11.3%, 3 monthsல 19.6%, 1 monthல 16.1%. ரேங்க் வைஸில் பார்த்தீங்கன்னா வந்து 3 months 6 monthsல ஃபர்ஸ்ட் ரேங்காகவே இருக்குது. ஒய் பிகாஸ்னா வந்து ரீசெண்டாக மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு. ஃபால் ஆகியும் இதில் ஃபார் த பாஸ்ட் 6 months and 3 months வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு பாசிட்டிவ்ல. ஸோ அதுவே வந்து இது நல்லா ஹோல்ட் ஆகியிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அண்ட் நம்ம எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எக்ஸிட் லோடு, டேக்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் நம்ம எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லையும் இன்வால்வ் ஆகக்கூடாது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மோத்திலால் ஆஸ்வெல் நிஃப்டி இந்தியாவில் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.31% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு இதை மட்டும் பார்த்துட்டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்துட்டு நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடக்கூடாது. ஸோ இதில் 0.31%, அதாவது 1,310 ரூபா நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாகவே கொடுக்கணும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் நம்மளோட ஃபண்ட்ஸ்லாம் மேனேஜ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா அவங்களுக்கு ஒரு ஃபீ மாதிரி கொடுக்கறது தான் வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி 0.31%. எக்ஸிட் லோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 15 நாளுக்குள்ளே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா வந்து 1% அப்படின்றது நீங்கள் கொடுத்துடணும் எக்ஸிட் லோடாக. அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி ஆஸ் யூஷுவல் 0.005% கொடுத்துருக்காங்க. டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடி வித்ட்ரா பண்ணிங்கன்னா 20% டேக்ஸ் கொடுக்கணும். சப்போஸ் ஆஃப்டர் 1 இயர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து 1.25 lakh வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் இல்லாமல் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வரக்கூடிய அமௌண்ட்டுக்கு 12.5% நம்ம டேக்ஸ் கொடுக்கணும். சரியா? அண்ட் இதை மேனேஜ் பண்ணுற ஃபண்ட் மேனேஜர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அவங்க மற்றபடி இதை தவிர்த்து வேறு என்னென்ன மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதையும் செக் பண்ணிக்கலாம். 3% அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன போகிறோம்னா, நான் இந்த நம்ம பார்த்துட்டு இருக்க மோத்திலால் ஆஸ்வெல் நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் ஃபண்டோட இன்னொரு ஃபண்டு அதோட பேரலாக இருக்கிற ஃபண்டையும் நான் வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறேன். சரியா? ஸோ இந்த மோத்திலால் ஆஸ்வெல் பிஎஸ்சி ஃபினான்ஷியல்ஸ் அதுதான் நான் கம்பேர் பண்ண போகிறேன். Motilal Oswal BSE. So ஃபினான்ஷியல்ஸ் எக்ஸ் பேங்க் இதோட தான் நான் கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஃபினான்ஷியல் இது வந்து ஸ்டார்ட் ஆகி 3 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. ஸோ அதனால் இவங்க நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் க்ரீன் ரெப்ரசன்ஸ் நிஃப்டி டிஃபென்ஸ் இந்தியா. இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரே ரிஸ்க் தான், வெரி ஹை ரிஸ்க். அண்ட் மினிமம் சிப் அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுத்துக்குமே 500 தான். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து இதுக்கு தான் கம்மியாக இருக்குது, இப்போ ஸ்டார்ட் ஆனதுக்கு தான். நிஃப்டி தான் ஆஸ்வெல் நிஃப்டிக்கு. இதே ஆஸ்வெல் ஃபினான்ஷியல்ஸ் எக்ஸ்க்கு வந்து அதிகமாக தான் இருக்குது, 0.43%. அண்ட் இவங்களோட என்ஏவி ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 10 ரூபா, இதில் வந்து 16 ரூபா.
அண்ட் இவங்க 2022 ஜூலையில் ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க 2024 ஜூலையில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபண்டு சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுக்கான ஆஸ்வெல் நிஃப்டிக்கு தான் வந்து அதிகம் ஃபண்டு சைஸு. ஆனால் வந்து இதில் வந்து 21 crore தான். இதில் வந்து 2875 கோடி. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸிட் லோட் ரெண்டுத்துக்குமே கரெக்டாக ஒரே மாதிரி தான் இருக்குது. 15 டேஸ்க்குள்ளே வித்ட்ரா பண்ணிங்கன்னா 1% எக்ஸிட் லோட் நம்ம கொடுத்தாகணும். அண்ட் ரிட்டர்ன்ஸ்லாம் நம்ம பெருசாக கால்குலேட் பண்ண முடியாது, பிகாஸ் ரெண்டுமே இப்போ தான் லான்ச் ஆகிருக்கு, 2022லையும் 2024லையும். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம தைரியமாக பண்ணலாம். பட் ஆனால் ரிஸ்க் ஃபேக்டர் எல்லாத்தையும் நம்ம பேர் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் தயாராக இருக்கணும். சரியா? கம்பேர் பண்ணச்சில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டும் இதில் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். அண்ட் இவங்களோட டாப் 20 ரேஷியோ, பிஇ அனாலிசிஸ், பிபி அனாலிசிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஇ ரேஷியோ இதில் கரெக்டாக இருக்குது. பிகாஸ்னால் இது லான்ச் ஆகி ஒரு 2 years ஆகியிருக்கு. ஸோ இதுவும் 2 years கழிச்சு இது எப்படி இருக்குன்னா நம்ம செக் பண்ணலாம். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ தூரம் லாங் டேர்மில் நம்ம வந்து நம்மளோட இன்வெஸ்டட் அமௌண்ட்டை வச்சுருக்கோமோ அவ்வளோ தூரம் நமக்கு நிறைய ப்ராஃபிட் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ஈக்விட்டி இதில் ஃபுல்லாகவே 100% ஈக்விட்டியில் தான் கொடுக்குறாங்க. இங்கே 99.5% தான் ஈக்விட்டியில் கொடுக்குறாங்க. அண்ட் இவங்களோட டாப் 10 ஹோல்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட லான்ச் ஆன டேட்டு அண்ட் இவங்களோட ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்லாம் யார் யார் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நாட் ஓன்லி இது, நீங்கள் இன்னும் கூட நல்லாவே நீங்கள் அனலிசிஸ் பண்ணிவிட்டு இன்னும் கூட 2 ஃபண்டை நீங்கள் ஆட் பண்ணி கம்பேர் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிட்டு, அண்ட் இப்போ நான் மோத்திலால்னு எடுத்திருக்கேன், பட் ஆனால் இவங்களுக்கு பாஸ்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்றது ரொம்ப கம்மி தான். ஆனால் அவங்களோட பேரலல் மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தாலே டாப்பில் இருக்கும். நீங்கள் இங்கே பாருங்களேன், மியூச்சுவல் ஃபண்ட் நான் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது இதுதான், மோத்திலால் ஆஸ்வெல் மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் குரோத். பாப்புலாரிட்டியில் இது 5 star ரேட்டிங் வாங்கி ஃபார் த பாஸ்ட் 5 years 3 years 1 yearல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கு. நாட் ஓன்லி திஸ், மிட் கேப்பு, லார்ஜ் கேப்பு, ஃப்ளெக்ஸி கேப்பு எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் இவங்க லான்ச் பண்ணியிருக்க இதுவும் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம இது பண்ணுறோம். ஸோ அதோட பேக்ரவுண்டு அதையும் நல்லா பார்த்துக்கணும். இது வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனுக்கான வீடியோவும் கிடையாது, ஜஸ்ட் லேர்னிங் திங்ஸ் டுகெதர். ஸோ ஃபர்ஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணிவிட்டு ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.